இந்த 100 women காம்படிஷன் 2024 23வது மேட்ச் லண்டன் ஸ்பிரிட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 20,000 கிவ்அவே இன்றைக்கி நடக்க போகிற 100 men கிரிக்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச்சு ஆகஸ்ட் 9 7:30 PM நம்மளோட டைம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட டைமுக்கு 3 PM. ரெண்டு இன்டர்நேஷ்னல் T20 இதில் சேசிங் தான் ஜெயிச்சிருக்காங்க. 120 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் எட்ஜஸில் ஸ்கோர் வந்திருக்கு. 155/7 அப்படின்ற மாதிரி, இன்னொரு பக்கம் 85/10 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா, இன்னொரு பக்கம் நியூசிலாந்து. எனிவே ஓவராலாக சேசிங் தான் வெற்றியாக இருந்திருக்கு. 100 balls அந்த வகையில் யோசிக்கும்போது 120 அப்படிங்கிற ஆவரேஜை வச்சுக்கலாம். அந்த ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ண டீம்ஸாக இருக்காங்க. அந்த பேஸில் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிளேயர் பேஸில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். பிளேயர் பேஸில் டீமை செட் பண்ணி போகிறது பெட்டர். லண்டன் ஸ்பிரிட், சார்ஜர் ரெட்மைன் அண்ட் மெக்லானிங் ரெண்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு ஓப்பன் பண்ணுறாங்க. காலியா கிரிஃபித் டீசெண்டான டொமஸ்டிக் பிளேயர். இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் ஓகேன்னு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஹெதர் நைட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறாங்க. கிப்சன் ஆரம்பத்தில் சூப்பர்னா கூட ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. தீப்தியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணுவாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். சார்லி டீன்னு டீசெண்ட் அவுட்புட். இன்றைக்கி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். பேட்டிங் பேஸில் நல்லா பண்ண முடியும், பட் ரொம்ப லேட்டாக வரதுனால அந்த இதை பெருசாக யோசிக்க வேண்டாம். எவா கிரே, சாரா கிளென்னு, முன்ரோ அண்டு டரான் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி டெய்ல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஃபீல் தான். சார்லி டீல்லேருந்து ஆரம்பித்து இந்த 5 ப்ராப்பர் பவுலருங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டவுனாக தான் யோசிக்கப்படுது. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த டீம் கொலாப்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மான்செஸ்டர் ஒரிஜினல் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ராரா வர்வர்ட் அண்ட் பெர்த் மோனி அப்படின்னு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு இன்டர்நேஷ்னல், ரெண்டு பிகினிங்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மோனி ரீசெண்டாக அப்படி இருக்காங்களான்னா அந்தளவுக்கு கிரேட்டாக சொல்ல முடியல. ஈவ் ஜோன்ஸு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க லோயர் டவுன் த ஆர்டர் அப்படின்ற ஃபிக்ஸில் இருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ப்ளே. அண்டு இப்போ 1 down ஸ்டேஜுக்கு அனுப்பியிருக்காங்க. எம்ஆர்எம்க்கு ஓவராக வந்திருக்காங்க. எம்ஆர்எம்போட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. அதனால் ஈவ் ஜோன்ஸை 1 down பேட்ஸ்மேனாக அனுப்புகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சோஃபி எக்லஸ்டும் நல்லா பண்ணுறதுனால அவங்கள மேலே அனுப்புனா கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லணும். பட் எனிவே ஓவராலாக அவங்க 5 more கீழே கூட வராங்க. லேட்டர் பேஸில் வந்து ஹிட் பண்ணணும், பால் ஒன்லேருந்து அடிக்கணும் அப்படிங்கிற தாட் எக்லஸ்டோனுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் பெட்டர் அவுட்புட் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி பேட்டிங் ஷோ பண்ணுறாங்க. கேத்ரின் பிரைஸ் டீசெண்டான பேட்டிங் பவுலிங் கொடுக்க முடியுது. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடிய அளவுக்கு இல்லை. சில நேரங்களில் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த கன்சிஸ்டன்ட் மேனரில் பேட்டிங் பவுலிங் இல்லை. அண்ட் 5 more டீசெண்டான பிளேயர். பட் இந்த சீசனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. த்ரெக்கல்டு டெஃபினட்டாக விக்கெட் கீப்பிங்கில் நல்லா பண்ணுறாங்க. பட் பாயிண்ட் பேஸில் யோசித்து மேலே வந்தால் பெட்டர். பட் லேட்டாக வரதுனால அந்த பாயிண்டில் போக முடியாது. கிம் கர்த்து எதிர்பார்த்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. கண்டிஷன் ஸ்விங் கிடக்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்க. பட் இந்த சீரியஸில் அப்படி பெருசாக இல்லை. அதனால் அவங்களும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. மோனகன் ஒரு சில மேட்சஸ் வாய்ப்பு கொடுக்கும்போது விக்கெட் எடுக்கிறாங்க. சில நேரங்களில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. லாரன் 5ல் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லப்போனால் லாஸ்ட்டு சில மேட்சஸில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஆரம்ப மேட்சஸில் கலக்குனாங்க. ரெண்டு டீம்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ரெண்டு டீம்ஸ்லுமே பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டில் ஒரு பாயிண்ட் நான் அடிஷ்னலாக யோசிக்கணும்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் இருக்கிற டீமாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் கிம் கர்த் நம்பர் 9ல் வராங்க. அவங்க ஓப்பனிங் அயர்லாந்து பிளேயராக இருந்திருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறாங்க. இருந்தால் கூட இங்கே வந்து பவுலிங் பேஸில் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறதுல அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் விக்கெட் பேஸில் இல்லை. இருந்தாலுமே அவங்க வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. அந்த இடத்துல யோசிக்கும்போது மான்செஸ்டர் ஒரிஜினல் பேட்டிங் டெப்த்தோடு இருக்கிற ஃபீல் இருக்குது. லண்டன் ஸ்பிரிட்னு பார்க்கும்போது சார்லிடின்னு ஓரளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா கூட ஓவராலாக 5 ப்ராப்பர் பவுலர்னு போகிறதுனால இந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் அவங்க டோட்டலாக டவுனாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள கொஞ்சம் பின்னாடி வச்சு பார்க்குறேன். இருந்தால் கூட டாப் ஆர்டரில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்துட்டா லண்டன் ஸ்பிரிட்டுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் பேஸில் மான்செஸ்டர் ஒரிஜினல் பெட்டர் ஃபீல் கொடுக்குறாங்க. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹெவி ஆப்ஷன்ஸ் இருக்குது லண்டன் ஸ்பிரிட்டுக்கு. கிப்சனு, தீப்தி சர்மா,
டீனு, சாராகலன் இவங்களை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். எவாகிரேக்கான இம்பார்ட்டன்ட் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. மூன்றோ டெரனரிஸ் ஆரம்பத்தில் இருந்தால் கூட பெஸ்ட்டாக இருந்தால் கூட ரீசெண்டாக பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸ்பின்னர் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அதனால் மூன்றோ டெரனரிஸ்க்கு ஓவர் குறைவாக கிடைக்குது. பால்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. கிப்சன், தீப்தி, டீன் அண்டு கிளன் போன மேட்ச்சில் 20 பால்ஸ் போட்டாங்க. ரிமைனிங் 20 பால்ஸை தான் மற்ற பவுலர்ஸ் வீசுகிறாங்க. கிப்சன் அண்டு தீப்தி சர்மா எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. கேத்ரின் பிரைஸு, எக்லஸ்டோன், 5 மோரிஸு, கிம் கார்த்து, மோனகன் அண்டு லாரன் ஃபைலர் அப்படின்ற மாதிரி இந்த 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. மான்செஸ்டர் ஒரிஜினல் சைடு. அதில் ப்ரைஸ் அண்டு எக்லஸ்டன் கான்ஃபிடண்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. முழுமையான 20 பால்ஸ் அவங்களுக்கு போன மேட்ச்சில் கிடச்சிது. பாசிபிளாக கிம் கார்த் நல்லா வீசினா அவங்களுக்கு கிடச்சிடும். லாரன் ஃபைலருக்கு மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் அண்டு எக்லஸ்டோன் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. பிக் பேஸில் யோசிக்கும் போது கிரிஃபித் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த சீரியஸில் பெஸ்ட்டாக இல்லை. இன்றைக்கி டே அவங்களுக்கு டேவாக இருக்குமா கன்சிடர் பண்ணலாம். ஈவ் ஜோன்ஸு நல்லா பண்ணதுனால தான் ப்ரொமோஷன் ஏறிக்கிட்டு வருது. அந்த பேஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். 5 மாரிஸோட பவுலிங் எதிர்பார்க்கணும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பக்கமும் இருக்காங்க. அந்த பேஸில் ராப் பிரேக் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்ற இடத்துல 5 மாரிஸ் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். அண்டு சார்லி டீனோட பவுலிங்கும் அதே கான்செப்டில் தான் யோசிக்கணும். பேட்டிங் பீஸில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் அவங்களால கொடுக்க முடியும். லாரா வால்வர்ட், தீப்தி சர்மா, எக்லஸ்டன் அவங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கனால நிறைய பேர் இவங்க சைடு கேப்டனாக போயிருக்காங்க. அண்ட் ரெட்மைனி, கேத்ரின் பிரைஸ் அண்ட் கிப்சன் இவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ரெட்மைன் கொஞ்சம் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். கேத்ரின் பிரைஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், கிப்சனோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்படி யோசிச்சு அவங்க சைடு போகலாம். டீம் பாருங்கள். கேப்டன் எக்லஸ்டோன், வைஸ் கேப்டன் தீப்தி, பவுலர் டீம் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸை கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போகிறதுனா போகலாம். ஒரு சிங்கிள் பேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் பவுலர்ட்டை வச்சுட்டு நைட் அண்ட் லேர்னிங் விட்டுட்டு இங்கே 2 பவுலர் ஆட் பண்ணலாம். இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நைட்டை மட்டும் வச்சுட்டு இங்கே பவுலர் லேர்னிங்க்கு பதிலாக அங்கே 2 பவுலர் எடுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். விமன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் பவுலர் கேமாக இருந்திருக்கு. இந்த சீசனில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.